பூவே காதல் பூக்கும் பூவே சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம் நெஞ்சம் ரவா உப்புமா செய்யறதுக்கு ரவா கலரி இந்த பக்கம் வந்து கிரேப் ஜூஸ். இந்த கிரேப் ஜூஸ் வந்து சூப்பரா இருக்கும். எங்களுக்குலாம் சின்ன வயசுல வந்து இந்த கிரேப் ஜூஸ் என்னது பண்ணுறாங்க, ஆயாலாம் வந்து திராட்சைலாம் நிறைய வாங்கிட்டாங்க. என்ன பண்றதுன்னு வந்து ஆயாலாம் வந்து திராட்சை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க, ஆயா வந்து பால்லாம் குடிக்க மாட்டாங்க, மிக்சியில் அரைச்சி குடிக்கலாம். அப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் சின்ன பசங்களாம் இப்போ வந்து 3 வயசு இருக்கும் போது கூட எங்கள் வீட்டில் வந்து மிக்சி கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ ஆயா என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு திராட்சைலாம் வாங்கிட்டா நிறைய வேஸ்ட் ஆகிடும்ல ஃப்ரிட்ஜ் இருக்காதுன்ட்டு, இதுமாதிரி குண்டாண்டில் தண்ணி போட்டு இந்த பன்னீர் திராட்சை, இந்த கருப்பு திராட்சைலாம் என்ன பண்ணுவாங்க கொதிக்க வைப்பாங்க. இப்போ ஒரு புகை வருது, அப்படியே பன்னீர் ஸ்மெல்லு அப்படியே தூக்குது. இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சிடணும். இது நல்ல திராட்சை கொதிச்சதும் போடும்போது ஒரு கலரில் இருக்கும், கொதிக்கும் போது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கலரில் வந்து அந்த புகையே நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். அதை ஆற வச்சுட்டு நல்லா என்ன பண்ணுவாங்க, அந்த திராட்சையை நல்லா வந்து கையிலே மத்து, முன்னெல்லாம் மத்து இருக்கும், மத்தில் கிண்டுவாங்க. இப்போ என்ன பண்ணணும், கையிலே போட்டு நல்லா இடிக்கணும். எப்படின்னாக்கா தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த திராட்சை இருக்குல்ல அதை தனியாக ஒரு சின்ன குண்டானில் நல்லா ரவுண்டாக குண்டானில் வச்சு நல்லா மத்து மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லைன்னா வந்து நல்லா இந்த உருளைக்கிழங்கு பேசுகிறது இருக்குல்ல அதை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணோன்னா அதோட சாறுலாம் நல்லா வெளியே வரும். அதை எடுத்து மறுபடியும் அந்த சுடு தண்ணியிலே ஊற்றிட்டு அந்த சாறுலாம் வெறும் தூள் மட்டும் எடுத்து போட்டுட்டு அதில் சுகர் கொஞ்சமாக சால்ட் அந்த இனிப்பு தெரியறதுக்காக அதை போட்டு சூடாக குடித்தாலும் மாசாக இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். இதுதான் எங்களுக்கு கிரேப் ஜூஸ்னால் இதுதான் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மிக்சி இந்த ஃப்ரிட்ஜு இது மாதிரிலாம் கிடையாது. அப்போ இது மாதிரி தான் நாங்கள் எடுத்து வச்சுட்டு குடிப்போம். ரொம்ப ரேர் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதெல்லாம், ஃப்ரிட்ஜ் இருக்காது இல்லை. அப்போ சூடாக ஆற வச்சுட்டு நைட்டில் எப்போது பாத்ரூமில் போய்ட்டு அப்போ குடிச்சிட்டு அது பத்துக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த பக்கம் வந்து ரவா உப்புமா வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு ரவா உப்புமா செய்யணும். இந்த சாக்கோட் ட்ரிஃபிள் கேக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து முகேஷ்க்கு ஏமந்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து அது வந்து சாதாரணமாக வந்து ஒரே நாளில் செய்கிற வேலை இல்லை. சாக்கோட் ட்ரிஃபிள் கேக் வந்து இது மாதிரி க்ரீம், இந்த விப்பிங் க்ரீம், எனக்கு இந்த வாட்டி இந்த பிராண்டு தான் கிடச்சிது. அதனால் வந்து இந்த பிராண்டு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்து இந்த ஸ்டாப்லர்லாம் போட்டு அதே மாதிரி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு பாதி இருக்குது. இப்போ வந்து டார்க் சாக்லேட்டும் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து இந்த